முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல்களுக்கு பொருள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காப்புச்செய்யுளை அடுத்து முதல் பாடலாக ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. ஆடும் பரி வேல் அணி சேவல் என, அதாவது மயில் வேல் சேவல் இவற்றையெல்லாம் பாடும் பணியாய் எனக்கு அருள்வாய் என்று கேட்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதற்கு முருகனை அழைக்கிற போது அந்த கஜமுகாசுரனை கொன்ற சம்ஹாரம் செய்த விநாயகமூர்த்தியின் சகோதரனே, நீ எனக்கு இந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்குறார். இப்போ பாடலோட பொருளை ஆழ்ந்து பார்ப்போம். ஆடும் பரி வேல் அணி சேவல். இதில் ஆடும் என்கிற பதத்தையே ஓம்கார தத்துவத்தை குறிக்கிறது என்று கூறுவார்கள். ஆடும் என்பதில் அகாரம், டு என்பதில் உகாரம் இருக்கிறது, இம் மகாரம், அகார உகார மகாரங்கள் சேர்ந்தது ஓம். ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் ஆரம்பிக்கிறது இந்த பாடல், கந்தர் அனுபூதி பாடல். ஆடும் பரி என்று சொன்னால், பரி என்றால் இந்த இடத்தில் மயில், ஆடுகின்ற மயில். ஆடுகின்ற மயில் என்பது ஓம் என்பதை விளக்குகின்றது ஆகும். ஆன தனி மந்திர ரூப நிலை கண்டது ஆடு மயில் என்று அறியேனே அப்படின்னு வாதினை அடர்ந்தன்னு திருப்புகழில் சொல்லுவார். ஆடுகின்ற மயிலானது தனி மந்திர நிலை, அதாவது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை குறிப்பது என்று பொருளாகும். ஆடும் பரி என்றால் பொதுவாக ஆடுகின்ற மயில். வேல், வேல் என்பதும் முருகனுடைய ஆயுதம். அது வேல் என்பது ஞானத்தை குறிப்பது. வேல். அணி சேவல். அணி சேவல்னா, அணினா அழகான சிறப்பாக இருக்கின்ற சேவல். இந்த மூன்றையும் பாடுகின்ற பணியையே எனக்கு அருள்வாய். பணியை விதித்தருளும் சாமி அப்படின்னு ஒரு திருப்புகழில், திருவேங்கடம் திருப்புகழில் சொல்லுவார். அந்த எனக்குன்னு நீ இட்ட பணி என்னன்னா, ஏன்னா அவன் அருளால் தானே அவன் தாளை பணிய முடியும். நாம நினச்சா அவனை பார்க்க முடியுமா, அவனை பாட முடியுமா? அவனுடைய அருள் வேண்டும், அப்போ தான் அவனை பாட முடியும். அதுக்காக தான் கேட்குறார், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஷண்முகா, தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. முருகனை சொல்கிற போது நீ யானையோட சகோதரன், விநாயகனோட சகோதரன். அந்த விநாயகன் எப்படிப்பட்டவன்? தேடும் கயமாமுகனை. கயமாமுகன் என்பவன் கஜமுகாசுரன் என்கிற அசுரன். தேடும், அதாவது அவர் நல்லவர்களையெல்லாம் தேடி தேடி அவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்திருந்த அசுரன். அதனால தான் அவனை தேடும் கயமாமுகன். தேடும் கயமாமுகனை செருவில், போரில் சாடும் தனி யானை. சாடும்னா அவதை சம்ஹாரம் செய்த தனி யானை, அதாவது ஒப்புவமை இல்லாத யானை, அது விநாயகர். அவனுடைய சகோதரனே முருகா, நீ எனக்கு ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்கிறார். முன்னே சொன்னது மாதிரி ஆடும் என்பது ஓம்கார தத்துவத்தை குறிப்பிடும். ஆடும் பரி என்று சொன்னால், ஆடும் என்பது ஓம்காரம், ஓம். பரி என்று சொன்னால் அது மயில், அது மனம். வேல் என்பது ஞானம். சேவல் என்பது அறிவு. அறிவு, மனம், ஞானம், இது மூன்றையும் பொருத்தி இதையெல்லாம் அடையும்படியாக, மனத்தை அறிவில் பொருத்தி ஞானத்தை அடையும்படியாக நான் தியானம் செய்து, ஓம் என்று பிரணவ பொருளை தியானம் செய்து பாடும் பணியை நீ எனக்கு அருள்வாய் அப்படின்னு கேட்குறார். இதில் இன்னொரு அர்த்தம் கூட சொல்லுவார்கள். அதாவது ஆடும்னா ஓம், பரி மயில், வேல்னா வேல், அணி சேவல் அப்படின்னு சொல்கிற போது சேவல் என்பதற்கு பாதுகாத்தல், துணை என்று ஒரு பொருள் உண்டு. ஆகவே இந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே ஓம்
மயிலும் வேலும் துணை என்று துவங்குகிறது என்று சொல்கிறார்கள். பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று சொன்னால் இடைவிடாமல் உன்னுடைய நாமத்தை உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற பணியை, அந்த நினைப்பை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறார் முருகன்கிட்ட. உன்னை இடைவிடாமல் பாட வேண்டும் என்ற நினைப்பு அதே இருந்ததுன்னு சொன்னால், இருக்கணும்னா அது ஓம் என்ற வார்த்தையை தியானம் செய்து ஆடும், அதுக்காக தான் அந்த ஆடும் போட்டிருக்கார். தியான நிலைக்கு போய் நாமஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதாக வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை என்று திரும்ப திரும்ப நாமஸ்மரணம் செய்யும்படியாக பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று இந்த பாடலில் கேட்கிறார். இதில் ஓம் வேலும் மயிலும் துணை என்று சொல்லும்போது இறை அனுபூதியை பெறுவதற்கு, அனுபூதியை அடைவதற்கான சாதனை முறைகளை முதல் பாடலிலேயே விளக்குகிறார். அது தியானம், அது நாமஸ்மரணம். இதன் மூலமாகவே இறை உணர்வை அடைய முடியும், அனுபூதி அடைய முடியும் என்று காட்டுகிறார். முருகாச்சரணம்.